இங்கே பாருங்க, அவர் இந்த 3 கப்பு கவுந்துருச்சுன்ட்டே வந்து ரொம்ப கவலையோடு நின்றுட்டுருக்காரு வழியே. பின்னாடி திரும்பினா இங்கே 2 கப் இருக்கா இல்லையா, அதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போனால் அந்த பக்கம் போயிடலாம். அந்த பக்கம் ஒரு நல்ல வாழ்க்கை அவருக்காக இருக்குது. அப்போ என்ன ஆச்சு, நம்ம நினச்சது சரியாக போகலன்னே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த வாய்ப்பு என்ன, அந்த வாய்ப்பு இதுதான் அந்த வாய்ப்பு. சரிங்களா, உங்களுக்கு புரியுதா? இந்த 2 கப்பு தான் இந்த வாய்ப்பு. இது சரியாக போகலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது போல் பின்னாடி பக்கம் திரும்பி இந்த பக்கமாக திரும்பி இந்த 2 கப்பை எடுத்துகிட்டு போனால், இந்த வாய்ப்பை பிடிச்சி அப்படியே இந்த வழியில் போனால் என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். என்ன, நல்ல வருமானம், நிறைய பணம், அந்த திருப்தி. 9 ஆஃப் பென்டிக்கிள்ஸுங்கிறது திருப்தி. பாருங்கள், அந்த மாதிரி திருப்தியாக இருக்காங்க. ஏன்னா வேணுங்கிறதெல்லாம் இருக்குது. பென்டிக்கிள்ஸுங்கிறது பணம் மட்டும் இல்லை, அதாவது நிஜ வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த அம்மா கிட்ட இருக்குது. அதனால தான் அந்த அம்மா சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இயற்கையோடு ஒன்றிருங்க இந்த வாரம். ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா பார்க்கோ இல்லை பீச் வேண்டாம், பார்க்கு தான் போகணும். சரிங்களா? இது வந்து நிலத்தத்துவத்தை தான் காட்டுது. ஸோ பார்க்கு இல்லை மரம் செடி கொடி, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் மரம் செடி கொடி இருக்குது அப்படின்னா அங்கே போய் இருங்க, மரத்தை கட்டி பிடிச்சிக்கோங்க. அது வந்து அந்த கிரவுண்டட்னஸ் கொடுக்கும். சரிங்களா? மரம் செடி